பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து எங்கு இடம்பெற செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மற்றும் எகிப்து அதிபர் அப்தெல் ஃபெட்டா எல் சிசி ஆகியோரின் கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரான்ஸ் அதிபர் கூறுகையில் பணைய கைதிகள் உடனே விடுதலை செய்யப்பட வேண்டும், ஹமாஸ் இஸ்ரேல் ஆகிய இரண்டு தரப்புமே இனி காசாவை ஆளக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். காசாவில் இஸ்ரேல் செய்வது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் காசா மற்றும் மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறியிருக்கின்றார். பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் போராட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்று சந்திக்கவிருக்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் நேற்று இரவு டெல் அவீவ் மற்றும் ஜெருசலத்தில் உள்ள நெதன்யாகுவின் இல்லத்திற்கு முன்பு பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்தியுள்ளனர். ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனே பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. அமெரிக்க அதிபரை இஸ்ரேல் பிரதமர் சந்திக்கவிருக்கும் வேளையில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் பெஞ்சமின் நெதன்யாகு மீறிவிட்டதாக இஸ்ரேலின் எதிர்க்கட்சித் தலைவர் பென்னி கான்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் நெதன்யாகு தனது பதவியை தக்க வைக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதை செயல்படுத்தி வருகின்றார். இஸ்ரேல் மக்கள் இடதிலிருந்து வலது வரை இப்படி ஒரு ஆட்சியாளரை அதிகாரத்தில் இருக்க விடமாட்டார்கள் என்று இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் பென்னி கான்ஸ் கூறியிருக்கின்றார். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் மனிதநேய உதவிகளை செய்து வந்த 15 மருத்துவ பணியாளர்களை திட்டமிட்டு கொலை செய்தது. இது தெரியாமல் நடந்த தவறு என்று இஸ்ரேல் மறுத்து வந்த நிலையில் சீருடையை அணிந்து ஆம்புலன்ஸில் வந்தவர்களை திட்டமிட்டு இஸ்ரேல் கொலை செய்ததாகவும் இந்த நிகழ்வை தனியாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாலஸ்தீன செம்பிறை சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. காசா மக்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பாலஸ்தீன மேற்கு கரை முழுவதும் இன்று பொது வேலை நிறுத்தம் நடைபெற்றது. மேற்கு கரையில் உள்ள ரமேல, அல்பீரே, நாப்லஸ், டுல்காரெம், கிழக்கு ஜெருசலம் ஆகிய பகுதிகளில் இந்த முழு அடைப்பு வேலை நிறுத்தம் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா சென்றிருக்கும் இந்த நேரத்தில் உலகத்தில் கவனத்தை ஈர்க்க இந்த பொது வேலை நிறுத்தம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் குடியுரிமையை வைத்துக் கொண்டு இஸ்ரேல் ராணுவத்துடன் இணைந்து காசா இனப்படுகொலையில் பங்கேற்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. பிரிட்டிஷை சேர்ந்த வழக்கறிஞர் குழு ஒன்று காசா இனப்படுகொலையில் பங்கேற்ற பிரிட்டிஷ் குடியுரிமை வைத்திருக்கும் நபர்கள் மீது போர்க்குற்ற வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது இங்கிலாந்தில் இரட்டை குடியுரிமை வைத்திருக்கும் இஸ்ரேல் குடிமக்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கு இராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்ய நெதர்லாந்து அரசு முழுமையான கட்டுப்பாடு விதித்துள்ளது. இராணுவ பொருட்கள் மட்டுமின்றி இராணுவம் மற்றும் இதர பயன்பாட்டிற்கும் பயன்படக்கூடிய இரட்டை பயன்பாட்டு பொருட்களையும் இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்கள் ஐரோப்பிய நெறிமுறை விதிகளுக்கு ஏற்ப மட்டுமே பொருட்களை அனுப்ப முடியும் என்ற கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. காசா போர் தொடங்கியதில் இருந்து எந்த ஒரு இராணுவ பொருட்களையும் இஸ்ரேலுக்கு நெதர்லாந்து அனுப்பவில்லை என்று நெதர்லாந்து அரசு தெரிவித்துள்ளது.